வெல்கம் டு our சேனல். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் வேலைவாய்ப்பு தகவல் ஐடி துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் நல்ல சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு பதவியை பற்றியது. மெயின்பிரேம் தொழில்நுட்பத்தில் ஆர்வமுள்ளவர்களுக்கும் மற்றும் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகும். இந்த வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனம் அக்ரியா சொல்யூஷன்ஸ். இவர்கள் தற்போது சென்னை, ஹைதராபாத் மற்றும் நொய்டா போன்ற முக்கிய நகரங்களில் பணியாற்றுவதற்கு ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் இந்த வேலையின் முழு விவரங்கள், அதாவது வேலையின் தன்மை என்ன, எப்படி விண்ணப்பிப்பது, என்னென்ன திறன்கள் தேவை மற்றும் ஷிப்ட் வசதிகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி மிக விரிவாக பேசப் போகிறோம். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலாவதாக இந்த நிறுவனத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், அக்ரியா சொல்யூஷன்ஸ் ஒரு பிரபலமான மென்பொருள் மற்றும் ஐடி சேவைகளை வழங்கும் நிறுவனம். தற்போது இவர்கள் IMS டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், IMS டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற பதவிக்கு தகுதியான நபர்களை தேடுகிறார்கள். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு குறைந்தபட்சம் 4 வருடங்கள் முதல் 8 வருடங்கள் வரை முன் அனுபவம் இருக்க வேண்டும். குறிப்பாக IBM மெயின்பிரேம் சூழலில் வேலை செய்த அனுபவம் மிகவும் அவசியம். இப்போது இந்த வேலையின் மிக முக்கியமான பகுதியான ஜாப் நேச்சர் அல்லது வேலையின் தன்மையை பற்றி விரிவாக பார்ப்போம். ஒரு IMS DBA-வாக IMS DBA நீங்கள் பணியில் சேர்ந்தால் உங்கள் முக்கிய பணி IMS தரவுத்தளங்களை நிர்வகிப்பது மற்றும் பராமரிப்பதே ஆகும். இது சாதாரண ஆரக்கிள் அல்லது SQL தரவுத்தளம் போன்றது அல்ல. இது ZOS எனப்படும் மெயின்பிரேம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இயங்கக்கூடியது. வங்கித்துறை மற்றும் இன்சூரன்ஸ் துறைகளில் கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகளை நொடிப்பொழுதில் கையாளும் திறன் கொண்டது இந்த IMS. எனவே இந்த வேலையில் நீங்கள் மிகவும் கவனமாகச் செயல்பட வேண்டும். தினசரி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னவென்றால், டேட்டாபேஸ் சரியாக இயங்குகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இதற்கு மானிட்டரிங் என்று பெயர். சிஸ்டம் வேகம் குறைந்தால் அதைச் சரிசெய்து வேகத்தை அதிகரிக்க வேண்டும். இதற்கு பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் என்று பெயர். இதுபோக டேட்டாபேஸ் நிரம்பி வழிந்தால் அதைச் சுத்தம் செய்து இடவசதியை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் என்று அழைப்பார்கள். மேலும் முக்கியமான நேரங்களில் தரவுத்தளத்தை பேக்கப் எடுப்பதும், ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை ரிகவரி செய்வதும் உங்கள் பொறுப்பாகும். இந்த வேலையில் சேருபவர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது 24/7 சப்போர்ட் தேவைப்படும். பெரிய நிறுவனங்களின் சர்வர்கள் இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே இதில் ஷிப்ட் முறை இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. பொதுவாக இதுபோன்ற 24/7 திட்டங்களில் 3 ஷிப்டுகள் இருக்கும்: காலை, மதியம் மற்றும் இரவு ஷிப்ட். நீங்கள் இரவு நேர பணியில் ஈடுபடும்போது அல்லது விடுமுறை நாட்களில் வேலை செய்யும்போது அதற்கான கூடுதல் ஊதியம் அல்லது ஓவர்டைம் அலவன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதேபோல இரவு நேரங்களில் பணிபுரிபவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் வீட்டிற்குச் சென்று வர கேப் வசதிகளும் பெரும்பாலான ஐடி நிறுவனங்களில் வழங்கப்படுகின்றன. இந்த நிறுவனத்திலும் அது போன்ற வசதிகள் இருக்க வாய்ப்புள்ளது. வேலையின் இடத்தை பொறுத்தவரை இது ஒரு ஹைபிரிட் வேலை என்று அறிவித்துள்ளார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், வாரத்தில் சில நாட்கள் நீங்கள் அலுவலகத்திற்குச் சென்று வேலை செய்ய வேண்டும், மீதமுள்ள நாட்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம். இது ஊழியர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வசதி. சென்னை, ஹைதராபாத் அல்லது நொய்டா இதில் உங்களுக்கு எந்த இடம் வசதியோ அந்த இடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கு என்னென்ன தொழில்நுட்ப திறன்கள் இருக்க வேண்டும் என்று இப்போது பார்ப்போம். உங்களுக்கு IMS டேட்டாபேஸ் பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக DPD, SP, PSB, ACB போன்றவற்றை உருவாக்கவும்
மாற்றம் செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும். ரியார்க், ரியாக், லோட், லோட், அன்லோட், அன்லோட் போன்ற யூட்டிலிட்டிகளை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இது போக உங்களுக்கு DB2, ஆரக்கிள், ஒராக்கிள் அல்லது போஸ்ட்கிரேஸ் போன்ற வேறு ஏதேனும் ஒரு டேட்டாபேஸ் தெரிந்திருந்தால் அது உங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். ஏனென்றால் நிறுவனம் பலவிதமான தரவுத்தளங்களை கையாளக்கூடிய ஆட்களைத்தான் அதிகம் விரும்புகிறது. உடன் சேரக்கூடியவர்கள் அல்லது உடனடியாக வேலையில் இணையக்கூடியவர்களுக்கு immediate joiners முன்னுரிமை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே நீங்கள் தற்போது வேலையில்லாமல் இருந்தாலோ அல்லது நோட்டீஸ் பீரியட் குறைவாக இருந்தாலோ இது உங்களுக்கு சரியான வாய்ப்பு. சம்பளத்தைப் பொறுத்தவரை உங்கள் முன் அனுபவம் மற்றும் திறமையைப் பொறுத்து நல்ல சம்பளம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அது பற்றிய துல்லியமான தகவல் அறிவிப்பில் குறிப்பிடப்படவில்லை. இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது? இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் செய்தால் நாக்ரி இணையதளம் திறக்கும். அங்கு உங்கள் ரெஸ்யூமை பதிவேற்றம் செய்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது உங்கள் ரெஸ்யூமில் IMS, மெயின்பிரேம், ZOS போன்ற வார்த்தைகள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் ரெஸ்யூம் தேர்வு செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். வேலை தேடும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. Job link added in description. மேலும், for any details about channel or resume making please reach me on my WhatsApp. உங்களுக்கு ரெஸ்யூம் தயாரிப்பதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இந்த வேலைவாய்ப்பு செய்திகள் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ தாராளமாக இந்த வாட்ஸ்அப் எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம். நண்பர்களே, இது ஒரு அரிய வாய்ப்பு. மெயின்பிரேம் துறையில் வேலை வாய்ப்புகள் எப்போதும் நிலையானவை. நன்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமை இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின், ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.